ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். தமிழக அரசாங்கம் வேலைவாய்ப்பற்ற இளைஞர்களுக்கு மாதம் 4000 ரூபாய் கொடுக்க போறான்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க. என்னன்னா நமது விஜய் அண்ணா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தேர்தல் வாக்குறுதியில் வேலைவாய்ப்பற்ற இளைஞர்களுக்கு மாதம் 4000 ரூபாவும், டிப்ளமா ஐடிஐ படித்தவர்களுக்கு மாதம் 2500 ரூபாவும் கொடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க. இதை நம்ம அப்ளை பண்ணோம்னா இதை வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு சர்டிஃபிகேட் கம்பல்சரி தேவைன்னு சொல்லியிருக்காங்க. அந்த சர்டிஃபிகேட் என்னென்னா அன்எம்ப்ளாய்மெண்ட் சர்டிஃபிகேட் சொல்கிறாங்க. அன்எம்ப்ளாய்மெண்ட் சர்டிஃபிகேட் வாங்கணும்னா அது எப்படி அப்ளை பண்ணணுன்றது தான் பார்க்க போகிறீங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சார், டிகிரி படித்தவங்களுக்கு 4000 ரூபாய் கொடுக்குறோன்னு சொல்கிறாங்க. டிப்ளமா அண்ட் ஐடி படித்தவங்களுக்கு 2500 ரூபா சொல்லியிருக்காங்க. நான் ஆல்ரெடி இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா வேலைவாய்ப்பற்ற இளைஞர்களுக்கு மாதம் வந்து தமிழக அரசாங்கம் கொடுத்துட்டு வராங்க. 600 ரூபாய் 10th படித்தவங்களுக்கு 600 ரூபாய் பேஸ் பண்ணி கொடுத்துட்டு வராங்க. பழைய ஸ்கீமில் நான் வாங்கிட்டு இருக்கேன் சார். இது அப்படியே கண்டினியூ ஆகுமா அல்லது புதுசாக நான் அப்ளை பண்ணணுமான்னு கேட்டிங்கனாக்கா இது வரைக்கும் எந்த ஒரு அரசாணையும் கொடுக்கல. ஆனால் இதற்கு நீங்கள் விண்ணப்பிக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுட்டா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அன்எம்ப்ளாய்மெண்ட் சர்டிஃபிகேட்னு சொல்லுவாங்க. அன்எம்ப்ளாய்மெண்ட் சர்டிஃபிகேட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது இ-சேவை மையம், சிஎஸ்சி சென்டர், இ-சேவை மையத்தில் நீங்கள் விண்ணப்பிக்கலாம். அதை நீங்களே கூட உங்கள் மொபைல்லையோ இல்லை கம்ப்யூட்டரில் விண்ணப்பிக்க முடியும். இதுக்கு விண்ணப்ப கட்டணம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 60 ரூபாய் சொல்லியிருக்காங்க. நீங்கள் வீட்டிலே விண்ணப்பிக்கிறீங்கன்னா பல கொஷின்லாம் கேட்கும். அந்த கொஷின்லாம் பதில் கரெக்டாக சொன்னால் தான் உங்களுக்கு அந்த சர்டிஃபிகேட் கரெக்டாக கிடைக்கும். அப்படி இல்லை, உங்கள் பகுதியிலே உள்ள இ-சேவை மையம் பக்கத்திலே இருக்க இ-சேவை மையத்தில் நீங்கள் இது ஒரு 100 ரூபாய் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அப்ளை பண்ணி கொடுத்துருவாங்க. 60 ரூபா கவர்மெண்ட் ஃபீஸும் அவங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு 20 ரூபாய், மொத்தத்தில் 80 ரூபா கொடுத்தீங்கன்னா போதுன்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. நாம் அப்ளை பண்ணும்போது என்னென்ன டாக்குமெண்ட் வேணுன்றத எடுத்துகிட்டு போகணும். அப்போ நம்ம என்ன டாக்குமெண்ட் இருந்தால் நம்மளுக்கு அப்ளை பண்ண முடியும் பார்த்தீங்கன்னாக்கா ஃபோட்டோ வேணும், ஆதார் அட்ரஸ் ப்ரூஃபுக்கு ஒரு ஐடி ப்ரூஃப் வேணும், அட்ரஸுக்கான ஐடி ப்ரூஃப் வேணும், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ப்ரூஃப், இப்போ டிகிரி முடிச்சிருக்கீங்களா, டிப்ளமோ முடிச்சிருக்கீங்களா அப்படின்றதுக்கான குவாலிஃபிகேஷனுக்கான ஒரு ப்ரூஃப் கொடுக்கணும். அதுக்கப்புறம் டிசி கம்பல்சரி வேணும்னு சொல்லியிருக்காங்க. ஃபேமிலி இன்கம் சர்டிஃபிகேட் கம்பல்சரி வாங்கணும். அதுவும் இ-சேவை மையத்திலே அப்ளை பண்ணி கொடுப்பாங்க. அது ஒரு 2-3 நாளில் உங்களுக்கு இன்கம் சர்டிஃபிகேட்டு உடனே வாங்கிட முடியும். அதுக்கடுத்து செல்ஃப் டிக்ளரேஷன் அப்ளிகேஷன் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. நான் இது மேலே குறிப்பிடப்பட்டுள்ள அனைத்து ஆவணங்களும் என் சுயநினைவோட அனைத்தும் உண்மையானவையே என்று சொல்லிட்டு செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் ஒன்று இருக்கும். அந்த ஃபார்ம் என்னங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல கொடுக்குறேன். நீங்கள் சேவை மையத்தில் அப்ளை பண்ணிங்கன்னா அவங்களே வச்சுருப்பாங்க. சைன் பண்ணிட்டு வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் எம்ப்ளாய்மெண்ட் கார்டு கம்பல்சரி வேணும். நீங்கள் எம்ப்ளாய்மெண்ட்டில் பதிவு பண்ணணும்னா இது பதிவு பண்ணி வெயிட் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் இது கிடைக்குன்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க. நான் எம்ப்ளாய்மெண்ட்டில் அதை பதிவு பண்ணியிருக்கேன் சார், இப்போ தான் சார் பதிவு பண்ண எனக்கு கிடைக்குமான்னா அது சீனியாரிட்டி பேஸ் பண்ணி கொடுப்பாங்களா என்றது இன்னும் தமிழக அரசாங்கம் ஒரு அரசாணையும் கொடுக்கல. கண்டிப்பாக அதற்கான அரசாணை வந்தோன்னு நம்ம சேனல் அப்டேட் பண்ணுவோம். இந்த 7 விதமான டாக்குமெண்ட் கம்பல்சரி வேணும். அதர் டாக்குமெண்ட் ஃபிசிக்கலி சேலஞ்சு பர்சனாக இருந்தீங்கன்னா அதுக்கான டாக்குமெண்ட்டும் கொடுக்கலாம். இதில் வேறு எதனா சந்தேகம் இருந்ததுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். டெஃபினட்டாக நீங்கள் அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறவங்க இ-சேவை மையத்தில் போயிட்டு அன்எம்ப்ளாய்மெண்ட் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணிங்கனாக்கா உடனே ஒரு 10 நிமிஷத்தில் உங்களுக்கு பிரிண்ட் போட்டு கையில் கொடுத்துருவாங்க. இதை நீங்கள் வச்சுக்கலாம். ஃப்யூச்சரில் கவர்மெண்ட் இப்போ இந்த ஆண்டே கூட கொடுக்கலாம். அன்எம்ப்ளாய்மெண்ட் மாணவர்களுக்கு 4000 ரூபாய் உதவித்தொகை கொடுக்க போகிறோம், வேலைவாய்ப்பற்ற இளைஞர்களுக்கு 4000 ரூபாய் உதவி தொகை கொடுக்க போகிறோம் சொன்னாங்கன்னா உடனே இந்த சர்டிஃபிகேட் வச்சு நீங்கள் அப்ளை பண்ண முடியும். இந்த சர்டிஃபிகேட் கம்பல்சரி தேவைப்படும். கண்டிப்பாக நீங்கள் இதை அப்ளை பண்ணி வச்சுங்க. இதை நீங்கள் அப்ளை பண்ணணும் சார், நான் மொபைல்லேயே அப்ளை பண்ணணும், கம்ப்யூட்டர்லேயே அப்ளை பண்ணணும் சார், கொஞ்சம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சார் கண்டிப்பாக கேட்டிங்கனாக்கா அதற்கான வீடியோ வேணும்னு நினைக்கிறவங்க மோர் இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு டைப் பண்ணி கொடுங்க கமெண்ட்டில். கண்டிப்பாக அதற்கான வீடியோ கண்டிப்பாக போட்டு தரேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.